உனக்கு என்ன பிடிக்குன்றது கூட எனக்கு தெரியாதுடா, ஆனால் உனக்கு என்ன பிடிக்காதுன்றது எனக்கு தெரியும்டா. என்ன பிடிக்காதே. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, அதிகமாக ப்ரொக்காஸ்டினேட் பண்ணுறீங்க, உங்களையே உங்களுக்கு கண்ணாடி பார்க்கும்போது சுத்தமாக உங்களுக்கே பிடிக்கல, உங்கள் ஹேர் பிடிக்கல, உங்கள் லுக்ஸ் பிடிக்கல, உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல, உங்களை நினச்சா உங்களுக்கே அருவருப்பாக இருக்குது. இப்படிலாம் இருந்துச்சுன்னா யூ ஹாவ் அ லோ செல்ஃப் எஸ்டீம் விச் ஐ ஹேட் பிஃபோர் 2 years. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எவ்ரி பார்ட் ஆஃப் த ஏரியா ஃபக்கப் ஆகினே இருக்குது. ஸோ அதுக்கு க்யூர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு திஸ் இன்செக்யூரிட்டி, அதாவது இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் ஹேஸ் ஃபார்ம். கொஞ்சம் ட்ரேஸ் பேக் பண்ணி பாருங்களேன். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் பிறந்தப்போ நானும், நீ பிறந்தப்போ நீயும், we are born as a lovable child, we born as a pure soul. ஸோ அந்த பியூர் சோல், அந்த பியூர் சைல்டு லோ செல்ஃப் எஸ்டீமோட வளருதா இல்லை ஹை செல்ஃப் எஸ்டீமோட வளருதான்றது முற்றிலும் பேஸ் பண்ணி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேர் சைல்ட்ஹுட் அண்ட் டிபெண்ட் ஆன் தேர் பேரண்ட்ஸ். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் நான் பாட்டு பாடுறேன். எப்பா எடிட்டர் நீங்களே மியூசிக்கை போட்டுருங்க. உங்களோட உங்கள் சிப்ளிங்ஸ் அழகாக இருந்திருக்கலாம், இல்லை ஸ்கூலில் உங்களோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருந்திருக்கலாம், அதெல்லாம் இருக்கிறது தப்பு இல்லை. பட் அங்கே இருக்கிற பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா உங்களை அந்தமாரி அன்லவ்லாக ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. உன்னோட அவன் அழகாக இருக்கிறான்டா, உனக்கே மூஞ்சில் அப்படி இருக்குது, நீயே பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி அந்த ஒரு அன்லவபிள் ஃபீலிங், அந்த ஃபீலிங்கை ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. ஏன்னா காலங்களை மாறலாம், ஆனால் ஃபீலிங் அங்கே தான் இருக்கும். இஃப் யூ சி புஷ்பா 1, அவனை சின்ன வயசில் இருக்கும்போது அவனுக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அவனை ரொம்பவே இன்செக்யூராக ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. இன்னொரு வாட்டி சத்தமாக சொல்லுமா. பட் அதுக்கப்புறம் அவன் பெருசாகி ஒரு கொள்ளைக்காரனாகி நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான், பெரிய வீட்டிலாம் இருப்பான். பட் ஸ்டில் இன்னுமே அவங்க அப்பா பேரை சொன்னான் அவன் ஒரு மாதிரி இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவான். ஏன்னா சுச்சுவேஷன், என்விரான்மெண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு, அவன் ஆளும் பெருசாகிட்டான். பட் அந்த ஃபீலிங் பார்த்திங்கன்னா அவன் மனசில் அப்படியே தான் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எமோஷனல் பெயின், அந்த ஒரு ட்ராமா இதெல்லாம் சொல்லுவாங்க. फादर्स नेम होवे है वैसे ही बनाने वाले का ब्रांड नेम. अब बनाने वाला तो लगावेगा ना अपना ठप्पा. थारी शर्ट पे तो ठप्पा ना है, इसलिए थारी वैल्यू भी तो ना है. அதேமாரி தான் நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்களை நிறைய பேர் இன்செக்யூராக ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் சின்ன வயசில் இருந்தவங்க கூட இப்போ யாருமே அவங்க கூட இல்லை. பட் இருந்தாலும் யூ ஸ்டில் ஃபீலிங் இன்செக்யூர். நம்ம இன்செக்யூராக ஃபீல் பண்ணாமே இன்செக்யூர் உனக்கே டவுட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது அன்கான்ஷியஸாக அந்த ஒரு எமோஷனல் பெயின் இருந்துங்கன்னே பேக்ரவுண்டில் மியூசிக் ப்ளே ஆகினே இருக்குது. ஸோ இதை தவிர்த்து மேலே வர்றதுக்கு தான் நான் இருக்கிறேன், என் வீடியோவும் இருக்குது. ஸோ அதில் நம்பர் 1 சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் பியூட்டிஃபுல் ஆஸ் யூ ஆர். ஏன்னா இனிமேல் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா காதை திறந்து விட்டு கேளுங்க. காட் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் ஒரு ஐடியல் மேன், இதுதான் ஒரு ஐடியல் உமன். பிறந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பையன் மாரி ஆகணும், இந்த பொண்ணு மாரி ஆகணும்னு கடவுள் ஒரு ஆளை படைக்கவே இல்லை. எவ்ரி கிரியேஷன் இஸ் அ பியூட்டிஃபுல் கிரியேஷன். த காட் ஹூ கிரியேட்டட் விஜய், அஜித், த பீப்புள் ஹூ இன்ஸ்பயர் ஆல்சோ கிரியேட்டட் யூ. த மேன் சீயிங் யூ ஆர் த உமன் சீயிங் யூ. த காட் ஹூ கிரியேட்டட் த பியூட்டிஃபுல் ட்ரீ அரௌண்ட் தேர் இஸ் ஆல்சோ த காட் ஹூ கிரியேட்டட் யூ. ஸோ யூ ஆர் பியூட்டிஃபுல் ஆஸ் யூ ஆர். அப்புறம் 2வது பாயிண்ட் ரொம்பவே க்ரூஷியலான பாயிண்ட்டு, accept your insecurities. If you have a pimples in your face, accept. If you are a black skin, accept. If you are a short, accept. If you are a fat, accept. Because இந்த இன்செக்யூரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்செக்யூரிட்டிஸே கிடையாது, இட்ஸ் ஆல் அ கிஃப்ட். பிகாஸ் இந்த இன்செக்யூரிட்டிஸ் தான் உங்களை யூனிக்காகவே மாற்றுது. ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். இட்ஸ் நாட் அ கர்ஸ், இட்ஸ் அ பியூட்டி. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், அவனுக்கு பார்த்தீங்கன்னா எடுப்பான பல் இருக்கும். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பு போட்டான். ஸோ அவன் கிளிப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அவன்கிட்ட போய் கேட்டேன், மாப்பிள்ளை இந்தமாரி நீ கிளிப்பு போட்டியே எப்படா அசிங்கமாக இருக்குதாடா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் சொன்ன பதில் நான் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை கிளிப்பு போட்டால் ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும்டா, உனக்கு தெரியாது அதெல்லாம், மேலே ஒரு இரும்பு கம்பிலாம் வச்சு ரெட் கலர்லாம் வச்சுக்கிறாங்கடா, பார்க்கவே சீனாக இருக்குறா, கெத்தாக இருக்குறா அப்படின்னு சொன்னான். நான் தான் இன்செக்யூராக இருக்குன்னு நினச்சினே தவிர அவன் அந்த கிளிப்பு போட்டதை பார்த்தீங்கன்னா ஒரு கெத்தாக நினைக்கிறான். அதேமாதிரி தான் வென் யூ அக்செப்ட் அண்ட் லவ் யுவர் செல்ஃப் ஆஸ் யுவர் செல்ஃப் யூ வில் பி ஸோ மச் ஆத்தென்டிக். நீங்கள் ரொம்பவே ஆத்தென்டிக்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா you will be so much confident. நீங்கள் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா you will be so much charismatic. ரொம்பவே கெரிஸ்மேட்டிக்காக இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பீப்புள் will drawn into you. லைக் விஜய் சேதுபதி, அவர் வந்து ஒரு ஹீரோ. பட் சோஷியல் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா இஸ் நாட் குட் லுக்கிங். ஏன்னா இஸ் அ பிளாக் ஸ்கின். அஃப்கோர்ஸ் பிளாக் ஸ்கின்னாக இருந்தால் யூ நோ தட்
பிளாக் ஸ்கின், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தொப்பை இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்வென்ஷனலாக பேச மாட்டார், அவர் பிடிச்ச மாரி வாடா போடா அது மாதிரி தான் பேசுவார். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா he became an actor and people are madly love with him. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் he own his insecurities. நீங்கள் இந்த படத்தில் கூட பார்ப்பீங்களே விக்ரம் படத்தில். ஸோ அந்த விக்ரம் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் தொப்பையை தான் காமிச்சிருப்பார். பட் இருந்தாலும் யாருமே பார்த்தீங்கன்னா அதை ட்ரோலே பண்ணல பார்த்தீங்களா, பிகாஸ் he was so accepted. இதான் நான், இதான் என் வயிறு, இதான் நான் கருப்பாகிறேன், அவள் தான், அதான் கெத்து என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் he accepts his insecurities. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ we all accept, ஓ மாசா இருக்குடா அப்படின்னு நம்ம எல்லாருமே அதை பார்த்தோம். அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இன்செக்யூரிட்டியை பார்த்து டார்கெட் பண்ணி ஏதாவது கலைக்கும் போது இல்லை டீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒளிஞ்சு ஆமாண்டா அப்படிலாம் கார்டெலாம் பண்ணாதீங்க, அதை ஓன் பண்ணுங்கள். ஏமாண்டா என் மூஞ்சில் பிம்பிள்ஸ் இருக்குது, நான் வந்து ஒரு டீனேஜான ஒரு பையன், மூஞ்சில் பிம்பிள்ஸ் இருந்தால் கெத்தாக இருக்கும். இப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்செக்யூரிட்டியோட பவர் உங்கள் கையில் இருக்குது, அவன் கையில் இல்லை. அவனால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ஹி இஸ் ஹோப்லெஸ் கார்னர். இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இதோட ரிசல்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்த உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இன்செக்யூராக ஃபீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவன் எதுக்கு உங்களை இன்செக்யூராக ஃபீல் பண்ணிக்கிறேன்னா பிகாஸ் ஹி வாண்ட் சம் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன். ஹி வாண்ட்ஸ் யூ டு ஆமாண்டா இப்படி அசிங்கமாக இருக்குடா, அதுதான் அவனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். பட் அதுவே இதுக்கு எத்தாக இருக்கிறா, இதான்டா மாசு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க வைங்களேன், அப்படியே கண்கூடியே அவன் மூஞ்சை பார்க்கலாம், அவன் மூஞ்சிலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியும். அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுதா தெரியலையான்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள், அடித்து சொல்கிறேன். ஹி டெஃபினெட்லி கெட் டென்ஷன் அப்படின்ற மாதிரி பண்ணுவானா, அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுவான். பிகாஸ் நவ் யூ ஓன் யுவர் இன்செக்யூரிட்டிஸ். அதேமாரி இந்த பாய்ஸ் கேங்கில் இருக்கும்போது சரி, விமன் கேங்கில் ஐ டோன்ட் நோ அபவுட் விமன் கேங் பிகாஸ் நம்ம பாய் இருக்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, இவன் எப்பறம் அந்த பொண்ணை தூக்கினான், இவன் எப்பறம் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணான், அதுமாரி அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈவன் தோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் இருக்கிற பேனர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பையன் படுமொக்கையாக இருப்பான், பட் பொண்ணு எப்போதுமே சூப்பராக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே லவ் மேரேஜ் தான். அதேமாரி ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா பையன் சூப்பராக இருப்பான், பட் பொண்ணு மொக்கையாக இருக்கும். ஸோ இது நீங்கள் உங்கள் ஸ்கூல்லேயே பார்த்துப்பீங்க, காலேஜ் எல்லா இடத்துலையும் பார்த்துப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அபவுட் ஹவ் யூ லுக். ஏன்னா நானே என்னோடய பழைய இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன் லுக் டஸ் மேட்டர்னு. பட் இப்போது ஐ ஹாவ் அ டெவலப்ட் பெர்ஸ்பெக்டிவ், ஹாவ் அ டெவலப்ட் அவேர்னஸ். நவ் ஐம் சேயிங் லுக் டசன்ட் மேட்டர், இட்ஸ் ஆல் அபவுட் த எனர்ஜி. நீங்கள் வந்து பார்க்கவே ஒரு சூப்பரான ஆளாக இருக்கலாம், பட் யூ ஸ்டில் ஃபீலிங் இன்செக்யூர் அபவுட் யுவர் செல்ஃப், நோ ஒன் வில் வாண்ட் டு பி வித் யூ. பட் இஃப் யூ ஆர் ஹேவிங் ஸோ மச் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸ் பட் யூ அக்செப்ட் யுவர் இன்செக்யூரிட்டிஸ், இதான் நான் அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி வில் கம் டு யூ. ஸோ நீங்களே யாருக்கு அதிகமாக அட்ராக்ட் ஆவீங்க? த பர்சன் ஹூ ஹாஸ் ஸோ மச் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸ் ஆர் ஹைடிங் இஸ் இன்செக்யூரிட்டிஸ், அது பர்சன் இதான் நான் அப்படின்ற பர்சன்ட்டு அட்ராக்ட் ஆவீங்களா? யூ ஆல்வேஸ் சூஸ் த பர்சன் நம்பர் 2 பிகாஸ் இட்ஸ் ஆல் அபவுட் எனர்ஜி. அண்ட் தென் தேர்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா இப்போது என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி இட்ஸ் அ டூபாக். இது என்ன அமெரிக்கன் ரேப்பர். ஸோ இந்த ஃபோட்டோ வந்துட்டு எங்கள் அம்மா பார்த்தாங்க வால்பேப்பரில். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா யாராம இப்படி ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் அப்படின்னாங்க. பட் இதுவே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவனை லவ் பண்ணாத பொண்ணே இல்லை. 10 out of 10 பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா இவன் காலில் விழுந்துரு லவ் பண்ணி கெஞ்சாத ஆட்களே கிடையாது. இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும், லுக் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் உங்களே அழகு நினச்சிங்கன்னா மற்ற பீப்புளும் அழகுன்னு தான் உங்களை நினைப்பாங்க. அண்ட் இன்னொரு ஆனரபிள் மென்ஷன் நடுவில் நான் இன்சர்ட் பண்ணோம், நெவர் ஜட்ஜ் பீப்புள். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே லோ செல்ஃப் எஸ்டிமோட வாழ்ந்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டுப்போம், நான் எல்லாமே நான் ஒரு பர்ஃபெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு. அப்படி போட்டுக்கிட்டு மற்றவங்களை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணும்போது ஒரே விஷயம் தான் நான் ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் அவங்கள ஜட்ஜ் பண்ணல, நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க. பிகாஸ் மற்றவங்களை எவ்வளோ நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்களோ உள்ள அவ்வளோ டீப்பாக இன்செக்யூராக நீங்கள் இருக்கிறீங்க, அதுதான் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ இன்ஸ்டெட் மற்றவங்கள அவன் மூஞ்சி அப்படி இருக்குது, அவனுக்கு எப்படி இந்த பொண்ணு மாட்டுச்சு, இவன் ஏன் இப்படி இருக்கான், அவன் ஏன் ரொம்ப சும்மா செல்ஃபி எடுத்து நிற்கிறான், இவன் ஏன் அப்படியே ஒரு கான்ஃபிடென்ட்டுமே ரொம்ப அப்படியே நடிக்கிறான். ஜஸ்ட் லவ் தெம். Because by doing this, you don't think other people will judge you. Because you don't judge other people. இப்போ ஒரு கேள்வி வரும், ப்ரோ நான் ஃபேட்டாக இருக்கிறேன், அது நீங்கள் இன்செக்யூராக இருக்குது, நீங்கள் சொல்கிறீங்க இன்செக்யூராக அக்செப்ட் பண்ண சொல்கிறீங்க, பட் அக்செப்ட் பண்ணால் அப்படியே ஃபேட்டாகவே இருந்துட மாட்டேனா, அதை ஹேட் பண்ணாதானே அந்த இடத்துல நான் அந்த சுச்சுவேஷன் விட்டு மாற முடியும். இட்ஸ் ட்ரூ, பட் இட் டசன்ட் ஒர்க் இன் அ லாங் டர்ம் வே. பிகாஸ் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லவ் அண்ட் ஹேட்.
அதுக்கு நடுவில் ஒரு சின்ன மெல்லிசான கோடு தான் இருக்குது எந்த பக்கத்தில் நீங்கள் சாயிறீங்க. இப்போ நான் ரொம்பவே குண்டாக இருக்கிறேன், ஓகே, பட் ஐ லவ் டு பி ஃபிட். ஸோ ஐ எம் கோயிங் டு join gym and I'm going to love the workout and I'm going to love the people in the gym and I'm going to love the diet. ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூ ஆக்சுவலி டூயிங் திங்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் லவ் அண்ட் எக்ஸ்பிரஷன். பட் இதுவே என் பாடி எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என் பாடி நினச்சா என் ஹேட்டாக இருக்குது, ஸோ அதெல்லாம் என் பாடி நான் மாற்ற போகிறேன். ஓகே, ஒரு வருஷம் ஜிம்முக்கு போவீங்க, ஒரு நல்ல ஷேப் வந்துடுவீங்க, இன்னும் நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை, இன்னும் என் உடம்பை நான் ஏற்றணும். ஓகே, 2 வருஷம் போவீங்க, 3 வருஷம் போவீங்க, இன்னும் எனக்கு பத்தலை, அவனோட நான் அதிகமாக வரணும் போவீங்க. கடைசியில் எங்கே வந்து நிற்பீங்க? You just take steroids and just inject and sooner or later you will be die. I know steroid போடவங்க சாக மாட்டாங்க, பட் some people get into the stage. அதே மாதிரி தான் என் மூஞ்சி எனக்கு பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என் கை நல்லா இல்லை, கால் நல்லா இல்லை, மூஞ்சி புருவம் நல்லா இல்லை, ஐ கோயிங் டு லுக்ஸ் மேக்ஸ். ஓகே, நான் ஐஸ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், பத்தலை. ஓகே, கடைசியாக போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க. யூ சீன் தட் பீப்புள். பிகாஸ் ஒரு ஹேட்டில் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அது என்றைக்குமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தராது. பிகாஸ் ஐ டன் தட். எனக்கு என் பாடி ஒரு காலத்தில் பிடிக்கல, ஸோ ஐ ஹேட் மை பாடி அண்ட் ஜாயின் டு த ஜிம். இட் டசன்ட் கிவ் எனி ரிசல்ட். ஏன்னா நான் லாங் டேர்முக்கு போகல. பிகாஸ் நவ் ஐ எம் கோயிங் டு த ஜிம் பிகாஸ் ஐ லவ் மை பாடி. யூ கேன் சி தேர்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹேட் அண்ட் லவ். ப்ரோ நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் ப்ரோ, எங்கள் அப்பா அம்மாவே என்னை இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, என் ஃப்ரெண்டும் என்னை இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, எல்லாரும் என்ன இதுமாரி பண்ண வச்சு நான் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்களேன். ஐ ஜஸ்ட் ஹேவ் டு டெல் ஒன் திங், இட் வில் கம்ப்ளீட்லி சேஞ்ச் யுவர் லைஃப் and completely change how you see people. People are not people. People are limited. If someone hurts you through words or bully you or make you feel insecure or judge you, you have to understand that பாஸ்ட்டில் அவனையே யாரோ ஒருத்தவங்க ரொம்பவே இன்செக்யூராகவும் ரொம்பவே எமோஷனல் ட்ராமாவும் அதிக பெயினையும் அவனை யாரோ ஒருத்தவங்க ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. அந்த உள்ளே இருக்க பெயினை அவனால் தாங்க முடியாதனால தான் மற்றவங்க மேலே அதை தெளிக்கிறான். ஸோ அதனால தான் அது உங்கள் மேலேயும் தெளிக்கிறான். நீங்கள் வந்துட்டு அவன் ஏன் அப்படி பண்ணான், அவன் அப்படி பண்ணக்கூடாது, என்னை பார்த்து அவன் எப்படி சொல்லலாம்? நோ, ஜஸ்ட் ஹவ் டு லுக்கம் இன் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பாவம், அவனுக்கு அவ்வளோதான் அறிவு இருக்குது, வேணும்னே பண்ணல, பட் அறியாமையில் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிற ஒப்பீனியன் எதுவுமே உங்களை டிஃபைன் பண்ணாது. பிகாஸ் நவ் யூ ஆர் சீயிங் இன் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எம்பத்தி, பாவம், பரிதாப நிலைமையில் பார்க்குறீங்க. ஏன்னா பர்சன் ஹூ லவ்ஸ் தெம் செல்ஃப் வில் ஆல்வேஸ் லவ்ஸ் அதர்ஸ் பேக். பிகாஸ் அவங்க கப்பே ரொம்பவே ஃபுல்லாக இருக்கும், ஸோ அந்த கப்பை மற்றவங்களுக்கும் ஃபீல் பண்ண நினைப்பாங்க. பட் ஹர்ட் பீப்புள். ஸோ அவங்ககிட்டலாம் இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஷேர் திஸ் மெசேஜ் வித் யூ. ஏன்னா எனக்கு ரொம்பவே லோ செல்ஃப் எஸ்டீம் வந்தது. அப்போ நான் அந்த ஹவு டு இன்க்ரீஸ் கான்ஃபிடன்ஸ், ஹவு டு பூஸ்ட் கான்ஃபிடன்ஸ், நீ இவங்கள மாரி மாறு, அவங்கள மாரி மாறு, அந்த மாதிரி பேசு, இந்த மாதிரி இரு, இதை பண்ண அதை பண்ணுன்னு. பட் ஒன்ஸ் ஐ அக்செப்டட் as who I am, once I loved as who I am, once I loved my insecurities, that's when I became confident. That's when people are attracted to me. That's made me to shoot YouTube videos, Instagram videos without thinking about how I look or feeling insecure. I hope it makes same to you. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா சரிதான். கரெக்டாக இருந்தால் பரட்டா வட்டா.